எது சொன்னாலும் அது நிச்சயமா சாதிச்சு காட்டுவார். ஆனா எனக்குதான் நேரம் சரியில்லை. போலீஸ் உத்தியோகத்துல இருந்த அவருக்கு திடீர்னு அமெரிக்கா போகணும்னு ஆர்டர் வந்துருச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க அப்பா நாங்க இருந்த ஊரை விட்டே ஓடிட்டாரு. அந்த வேதனையில எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறவங்க மாமா அனுப்புற பணத்தை வச்சுதான் நான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றதுல பாதி வரைக்கும் தான் என்னால ஏத்துக்க முடியும். நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லலப்பா. அது இல்லம்மா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே மாமா அமெரிக்காவுக்கு போனதா சொன்னீங்க. என்னதான் போலீஸ் உத்தியோகமா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல மாமா உன்னை வந்து பாத்துருக்கணும், இல்ல என்னையாவது பாத்துருக்கணும். நிச்சயமா நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மாமா விஷயத்துல மறைஞ்சிருக்கு. அப்படி ஒண்ணு இருக்காதுப்பா. என்ன மாசம் மாசம் உங்க மாமா கிட்ட இருந்து பணம் வருது. இருக்கலாமா? உங்க பேருக்கு மணி ஆர்டர் அண்ட் லெட்டர். பாத்தியாப்பா, உங்க மாமா கிட்ட இருந்து தான் பணம் வந்திருக்கு. சாரி, லெட்டர் மணி ஆர்டரும் சீத்தம்மா பேருக்கு தான் வந்திருக்கு. ரூல்ஸ் பிரகாரம் இத அவங்க கையில தான் கொடுக்கணும். பரவாயில்ல, நான் உங்க புள்ளதான், கொடு. இத்தனை நாளா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இத்தனை நாளா கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். இந்த எம்ஓல கூட சீதான்னு நீங்களே கையெழுத்து போட்டுருங்க. ஏன்பா, அமெரிக்காவில இருந்து உன் மாமா தானே பணம் அனுப்பியிருக்காரு? இல்லம்மா, அமெரிக்காவில இருந்து பணம் அனுப்புறதா இருந்தா செக் இல்லைன்னா டிராஃப்டா தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் மெட்ராஸ்ல இருந்து தான் போஸ்ட் பண்ணிருக்கு. அதோட இதுல ராஜுங்கிற பேர் மட்டும் இல்லாம கேர் ஆஃப் சித்ரானும் போட்டிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற வாசகங்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து நம்ம மாமா